வணக்கம். நான் உங்கள் மை டாக்ஸி கதை. இப்போது இந்த வால்பாறை விபத்தை பற்றி பேசுகிறோம்னா நிறைய பேர் நிறையா போஸ்ட் போடுறீங்க, நிறையா சொல்கிறீங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன், கவனமாக கேட்டுக்கோங்க. எப்பயுமே ஏறுற போது இருக்கிறத விட இறங்குற போது ரொம்ப கவனமாக நம்ம இருக்கணும். அதனால தான் இறங்குற போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இறங்கணும்னு சொல்கிறது. ஏன்னா நீங்கள் இறங்குற போது பிரேக்கை அப்ளை பண்ணிகிட்டே இருப்பீங்க. வளைவில் ஸ்பீடாக போகிற மாதிரி உங்களுக்கு தெரியும் போது எல்லாமே பிரேக் அப்ளை பண்ணி வந்துக்கிட்டே இருப்பீங்க. அந்த டைமில் என்ன ஆகுனா பிரேக் ட்ரம் ரொம்ப அதிகமான சூடாகி பிரேக் நீங்கள் நினைக்கிற போது பிடிக்காமல் போயிடும். பிடிச்சாலும் வலுவாக நிற்காது. அதனால் நீங்கள் ஸ்பீடாக வராமல் கியர் பிரேக்லேயே வரணும். செகண்ட் செகண்ட் கியர்லேயே கியர் பாக்ஸில் அந்த இன்ஜின் கெப்பாசிட்டியில் அப்படியே கியர்லேயே இறங்கணும். அப்போ தான் உங்களுக்கு பிரேக் அப்ளை பண்ணுறது கம்மியாகும். உங்களுக்கு பிரேக் ட்ரம்மு சூடாகாது. ரெண்டாவது, ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் நீங்கள் ஒரு 20 மலையை தாண்டுறீங்க, ஒரு 10 மலையை தாண்டுறீங்க, இறங்குறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்ச நேரம் வண்டி ஆஃப் பண்ணி ஓரம் போட்டுடணும். அப்போ தான் அந்த டெம்பரேச்சர் கம்மியாகவும் ட்ரம்மோட சூடு கம்மியாகவும் பிரேக் மறுபடியும் நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு அது கரெக்டாக பிடிக்கும். இது மாதிரி டைமில் நீங்கள் நிப்பாட்டாமல் பிரேக் அப்ளை பண்ணி எப்படியும் கீழே இறங்கிடலாம், ஸ்பீடாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் மைண்ட் செட்டு அது மாதிரி இருந்து இறங்கினாருன்னா பிரேக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்ப ட்ரம்மு சூடாகி அதுக்கப்புறம் அந்த பிரேக் பிடிக்காது. நீங்கள் என்ன கண்ட்ரோல் பண்ணாலும் வண்டி நிற்காது. அதனால் தயவுசெய்து சொல்கிறேன் டிரைவர் எல்லாருக்கும், இறங்குற போது ரொம்ப கவனமாக கியரில் இறங்குங்க. ரொம்ப ஸ்பீடாக இறங்காதீங்க. ஸ்பீடாக இறங்கி பிரேக் அப்ளை பண்ணி வராதிங்க. கீழே கியர்லேயே முடிஞ்ச அளவுக்கு மெதுவாக வண்டியை கீழே இறக்கி கொண்டு வந்துடுங்க. அப்புறம் சமதளமான ரோட்டில் நீங்கள் வழக்கம் போல் ஓட்டலாம். அதனால தான் இப்போ ஹில்ஸ் ஏரியாலாம் பார்த்திங்கன்னா அந்தந்த ஏரியாவோட ட்ராவல்ஸ் மட்டும் மேலே போய் கீழே மேலே போகிறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. அது தெரியாமல் ஊட்டிக்காரங்க மட்டும்தான் ஓட்டணும், கொடைக்கானல் மட்டும்தான் ஓட்டணும், அந்த டிரைவர் மட்டும்தான் ஓட்டுறாங்க, அவங்க வண்டி மட்டும்தான் மேலேயும் கீழேயும் போயிட்டு வருதுன்னு நம்ம அவங்கள சத்தம் போடுறோம். ஏன்னா அவங்களுக்கு தெரியும், நம்மளுக்கு தெரியாது. ஒரு சில டிரைவர்னால எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர் தெரிஞ்சுக்கிட்டு இறங்குற போது பிரேக் அப்ளை பண்ணுறது கம்மி பண்ணிவிட்டு கியர்லேயே இறக்குவாங்க, வண்டியை மெதுவாக இறங்குவாங்க. அப்போ பிரேக் அப்ளை பண்ணுறது கம்மியாக இருக்கும். அதனால் இந்த வால்பாறை நடந்த விபத்து என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறது என்னென்னா, பிரேக்கு பிடிக்காமல் தான் வண்டி கண்ட்ரோல் இல்லாமல் அந்த விபத்து நடந்திருக்கணும். அதனால் டிரைவர் எல்லாமே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அதே மாதிரி அதில் உட்காந்துருக்கிற பேசஞ்சரும் சரி, நீங்கள் உங்கள் டிரைவர் அது மாதிரி ரொம்ப ஸ்பீடாக போய் அடிக்கடி பிரேக் பிடிக்கிறாருன்னா நீங்கள் சுதாரிச்சுக்கிட்டு மெதுவாக போங்க, பிரேக் அடிக்கடி பிடிக்காதீங்கன்னா வண்டி ஓரம் போடுங்க, ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். இன்றைக்கி யூடியூப் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சொல்லிடுறாங்க. நீங்கள் ஒரு ஹில்ஸு ஒரு ப்ரோக்ராம் போடுறீங்க, ஒரு ஹில்ஸை சுற்றி பார்க்க போகிறீங்க, ஒரு மலையில் ஏறி நம்ம சுற்றி பார்க்கணும் இந்த வெக்கேஷன்லையும் நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்களும் ஒரு வண்டி எப்படி இருக்குது, கண்டிஷன் எப்படி இருக்குது, வண்டி எப்படி போகணும், எப்படி இறங்கணும் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதில் பயணம் பண்ணுற ஆளுங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். எல்லாருக்குமே இன்றைக்கி எல்லார் கையிலும் செல்ஃபோன் இருக்குது. அதனால் தெரிஞ்சுக்கோங்க. முக்கியமாக டிரைவருக்கு சொல்கிறது, ரொம்ப நிதானமாக சேஃப்டியாக ஒரு பேசஞ்சர் ஏற்றிட்டு போனீங்கன்னா அவங்கள சேஃப்டியாக கொண்டு இறக்குற வரைக்கும் நீங்கள் நிதானமாக ஓட்டணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக ஓட்டணும். உங்களுக்கு தெரியும் எந்த இடத்துல பிரேக் பிடிக்கணும், பிடிக்கக்கூடாது, இனிமேல் பிரேக் பிடிக்குமா பிடிக்காதுன்னு உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரிஞ்சிருந்தால் மட்டும் தயவுசெய்து இது மாதிரி வண்டிங்களை எடுத்துகிட்டு போங்க. எடுத்துகிட்டு போயிட்டு இது மாதிரி ஒரு விபத்தை ஏற்படுத்தாதீங்க. ஓகே, டேக் கேர், பாய்.